வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் ஃப்ளோரிடியன்ஸ். வெல்கம். என்னடா இன்னைக்கு ஆரம்பமே உளறுதேடா. இல்லையே, கரெக்டா தான் இருக்கே. லைட்டா சாப்பிட்டு வந்திருக்கீங்க ப்ரோங்கிற மாதிரி. யாரு? இல்ல என்னைய நானே ஆ, சொல்லிக்கிறேன். அப்பலாம் இல்ல தெரியல. கண்ணாடியை பார்த்து பேசுறீங்களோ? கண்ணாடியை பார்த்து பேசுவோம். ரைட். இன்னைக்கு என்ன 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 பத்தி பேசலாம்? எதையாவது பத்தி பேசுவோம். நம்ம என்ன நாட்டுல நடக்கிற பெரிய நாமளும் வந்து சேனல் ஆரம்பிச்சு 3ஆம் ஆண்டு கொண்டாட வேணாமா? பி முதல் ஆண்டு தான்டா இருக்கு. ஓ, அப்ப நீ ஒரு டான்ஸ் போடு. சரி. அப்ப நீங்க என்ன விஷயத்தை கவிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு பார்த்தா, இந்த 3ஆம் ஆண்டு நடந்த நல்ல நிகழ்வுகளை பத்தி பேசணும்னு ஆசைப்படுறாரு. அப்படி இல்ல, தாவேகாவின் 3ஆம் ஆண்டு நடந்த நலுங்கு விழா. ஏடா 3ஆம் ஆண்டு ஃபர்ஸ்ட் எந்த கட்சியுமே 3ஆம் ஆண்டு விழாலாம் கொண்டாட மாட்டாங்க. ஆனா இவங்க கொண்டாடினதே ஒரு நலுங்கு வைக்கிற ஃபங்க்ஷன் மாதிரி கொண்டாடி இருக்காங்க. மச்சான் என் மூஞ்சில ஒருத்தர் நலுங்கு வச்சிட்டான் அப்படின்ற மாதிரி இவர் வந்து புசியை பார்த்து சொல்றாரு. அந்த அந்த காதல் படத்துல பாடுமே, மாமே மகன் நலங்கு வச்சு. அதேதான் ஆக்சுவலா அந்த மாதிரிதான் நடந்திருக்கு. அதாவது ஒரு 3ஆம் ஆண்டு விழானா ஒரு பெரிய மாநாடு போட்டு ஒரு கட்சியோட கொள்கையை சொல்றதோ இல்ல ஏதாவது தீர்மானம் போடுறதோ சொல்ல முடியாது. அந்த மாதிரிலாம் எதுவும் இல்ல. தீர்மானம் கிடையாது. மண்டபமே பாத்தீங்கன்னா ஒரு குட்டியான மண்டபம், ஒரு 300 பேரை மட்டும் அகாமடேட் பண்ணி சீமந்தம் நடத்திட்டு போயிட்டாரு. ரொம்ப பேசுறியே எங்க தலைவனை பத்தி. இப்படிலாம் பேசக்கூடாது. அப்படிதான் உலகமே பேசுது. சின்னதா ஃபங்க்ஷன், 300 பேர் கொண்ட குழு, ஸ்பார்டன்ஸ் அண்ணா அப்படின்னு கீழே நின்னு கத்தி, அந்த ரவுடிகள் எல்லாம் வந்துட்டு ஊருக்குள்ள வந்து பிறந்தநாள் கொண்டாடுவாங்க. அந்த மாதிரியும் இருந்துச்சு. கரும்பு அந்த விசில வேற கொடுத்து போட்டாங்க. அந்த பேசுறப்ப ஊதியா தள்ளுறாங்க. முதல்ல இருந்து சீனுக்குள்ளவா. ஏண்டா உலகத்துல நான் சத்தியமா சொல்றேன், எந்த ஒரு கட்சியிலயுமே பொதுச் செயலாளர் ஓடி நான் பார்த்ததே இல்ல. பாவம் அந்த மனுஷன் சுகர் பிரஷர் எல்லாம் வச்சுக்கிட்டு அந்த ஓட்ட ஓடுறாரு. இல்ல அந்த ஷிஃப்ட் கார இல்லைங்க. ஆக்சுவலா நடந்தது என்னன்னா, இவங்க என்ன பண்ணிருக்காங்க, இங்க முன்னாடியே அந்த கேரளா டான்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்கல்ல வரவேற்பு ஜெண்டாலாம் வச்சு அங்கிருந்து இவரை நடக்க வச்சு அப்படி கூட்டிட்டு வருவோன்றதுதான் பிளான். இவங்க எல்லாம் அங்க போய் நின்ட்டாங்க. எங்க இருந்து நடக்க வச்சு கூட்டுறாங்க? அந்த ஜெண்டை மேல வச்சிருந்த இடத்துலயே சட்டையை கிழிச்சு விட்டுருவாங்க இறங்கினா. இவர் என்ன பண்ணிட்டாரு, இந்த தரக்குறிக்கு அது புரியல. இவர் வண்டியை உள்ள விட்டாரு. அவனுக்கு ஐயோ தலைவர் ஓடுறாருன்ட்டு இவரு போறாருன்ட்டு இவனுக்கு ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. பிளான் தெரியாதா அவருக்கு? அவர் வந்து பிளான் மறந்துருக்கும். எப்படி இவ்வளவு பெரிய கட்சியில பிளான் சொல்லிருக்க மாட்டாங்களா? சொல்லிருப்பாங்க. கொஞ்சம் காலையில கேரா இருந்திருக்கும் லைட்டா. நீ உன்னுடைய கற்பனை இறக்குறியா? இல்ல உண்மை அதுதான் நடந்ததுதான். அங்க இருந்து எனக்கு ஒருத்தவங்க சொன்னதுதான். அங்க இருக்கிற நம்ம பத்திரிகை நண்பர்கள் மச்சான் இறங்கி வரேன்னு சொல்லி இறங்கி வரல மச்சான் அப்படி இல்ல. நாங்க பிளான் பண்ணது இதுதான். நாங்க முன்னாடி ஜெண்டா வச்சிருக்கோம், டான்ஸ்லாம் வச்சிருக்கோம். அதெல்லாம் அவர் பொறுமையா பார்த்துட்டு உள்ள வரதுதான் பிளானு. அக்கா மகளுக்கு சடங்கா கெடாவை இழுத்துட்டு வர ஃபங்க்ஷனா? அப்படிதான் சொல்லியிருக்காங்க. அதான் கெடா ஓடி வந்துச்சே பின்னாடி. பாவமா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் சீனே வந்து புசி ஆனந்த் காருக்கு பின்னாடி பேண்ட்டை தூக்கி வச்சுட்டு ஓட விட்டோட்டி. இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா, எழுத்து பேசக்கூடாது அண்ணனை. அதான் தெரியுது. எழுத்து பேசக்கூடாது. நீ பொதுச் செயலாளரை யாராவனா இரு. ஃபர்ஸ்ட் இருந்தியா அப்படியே இரு. என்ன நாங்க நினைக்கிறோம் அப்படின்னா, வெளியில இருந்து பாக்குற நாங்கள் ஒரு பொதுச் செயலாளர்ங்கிறது ஒரு கட்சியில எவ்வளவு பெரிய போஸ்டிங் வந்து தாவேக மாதிரி மக்கள் செல்வாக்குள்ள கட்சியில எப்படி இருக்கணும், பொதுச் செயலாளர் பின்னாடி விட்டு ஓட விடுறீங்களேடா அப்படின்னு மனசுக்குள்ள தான். அப்ப மக்களை உங்களை விஜய் என்னென்ன பண்ண போறாரு? இதுல நீங்க ஒண்ணு குறிப்பா நோட் பண்ணணும். குறிப்பா நோட் பண்றேன் ப்ரோ. அப்ப கூட ஆதவர்ஜுனா ஓடி வரல. ஆதவர்ஜுனா வரவே இல்லைங்கிறாங்க. வந்தாரு. ஆதவர்ஜுனா ஓடி வரல. இவரும் புஷி மட்டும் தான் ஓடி வந்தாரு. ஏன்னா அவர் வந்து எப்பயுமே ஒரு அது என்ன மாமனார் லிட்டில் பிரின்சஸ்ல அவர் வந்து உள்ளுக்குள்ள இருப்பாரு. இவரு தான் ஓடி வருவாரு. அவர் ஹைட்டுக்கு நடந்து வந்தாலே ஓடுற மாதிரி தான். ஒரு அடி எடுத்து வச்சாலே விஜய் காரை தாண்டி போயிரு. 2 அடி எடுத்து வச்சா நீங்க ஒரு அடி கணக்குடா. நீங்க ஏன் எதிர்பார்க்கறீங்க? ஓடுற ஆளை பத்தி தான் பேசணும். கட்சின்னு வந்துட்டா எல்லாருமே வேலை செய்யணும் இல்லைங்க. அப்ப வந்து ஆதவர்ஜுனா வந்து சும்மாவே உட்காந்துருப்பாரு, இவரு வந்து ஓட்டிட்டு இருப்பாரா? தாவேகால சேர்ந்துட்ட போலயே. தாவேகாரங்களாட்டமே பேசுறேன். கட்சியில யாரும் வேலை பார்க்க மாட்டேங்கிறாங்க. நேத்து என்னன்னா ஊர்ல இருந்து கிளம்பி வந்துட்டு எங்களை உள்ள விடுங்க, 3ஆம் ஆண்டு ஃபங்க்ஷன் வச்சிருக்காங்க. ஏடா ஃபங்க்ஷன் வைக்கிறீங்க, எதையா பெரிய இடத்துல நடத்தி எல்லாத்தையும் வர சொல்லுங்கன்னா இவங்க போயிருவாங்க. இவங்க வர சொன்னா குமிஞ்சிடறாங்க. நல்ல பையன்டா உண்மையிலே. எனக்கு தெரிய விஜய்க்கு ஒரு 20,000 30,000 பேர் கொடூர ஃபேன்ஸ் இருக்காங்க. இவங்க எங்க ஃபங்க்ஷன் வச்சாலும் போயிடுறாங்க. இவங்க கட்சிக்காரங்களோட தரம் என்னன்றது நேத்து எனக்கு சில சோர்ஸ் மூலியமா கிடைச்சது. அவரே ஒரு பெரிய சோர்ஸ் கொடுக்குறவர் தான். இல்ல அந்த சோர்ஸ் யாரா எனக்கு சொல்றாரு? அந்த சோர்ஸ் வந்து உங்களுக்கே தெரியுங்க. 8 மணிக்கு நான் பேசிக்கிறேன். நீங்க ரெகுலரா யூடியூப் பாக்குற ஒரு சோர்ஸ் கொடுத்திருக்காரு நேத்து. நான் யூடியூப் பார்த்து சோர்ஸ் எடுக்கிறேன். அதான் உண்மையும் சொல்றேன். ரைட். இல்ல அவரு இன்னும் கொஞ்ச நாள்ல அந்த சோர்ஸ் வெளில போடுறேன்னு சொல்லியிருக்காரு. எது சாட்டையா? சாட்டை இல்ல, ஒரு நல்லவர் அப்படின்றேன். அப்புறம் அப்படி நீங்க அங்க போவீங்க. ஒரு நல்லவர் ஒரு சோர்ஸ் சொல்லியிருக்காரு. அவர் வந்து கூடிய சீக்கிரம் வந்து ஒரு வீடியோவா டாக்குமெண்ட்ரியா நான் பண்ணி இவனோட லட்சணம் என்ன அப்படின்றத வெளியிடுறேன் அப்படின்னு இருக்காரு. அப்ப தெரிஞ்சிடும். எவிடன்ஸ் ஃபைல் அளவுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கீடா. ஆக்சுவலி அதேதான். ரைட். இங்க என்ன நடந்திருக்கு? அந்த மாதிரி ஒரு டிவிகே ஃபைல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வெளியிட போறாரு. அப்படியே டிவிகே காரங்க செஞ்சதை பூரா எடுத்து வச்சுட்டு வெளியிட போறாரு. யாரு என்கிட்ட காதலியா சொல்றா?
சோ அதனால கண்டிப்பா வந்து இன்னொரு 1 மாசம் தான் அதிகபட்சம் ஒரு டிவிக்கு ஃபைல்ஸ் வரும்போது எப்ஸ்டைன் ஃபைல்ஸ் மாதிரி. அந்த விஷயமா? ஆமா. டேய் அது நானே நிறைய ஃபேக் இல்ல அக்கவுண்ட் வச்சு அது கேட்கும் போதே எனக்கு நாராசமா இருந்துச்சு. நானா ஃபேக் அக்கவுண்ட் வச்சிருக்கேன். சேலையோட வாங்குறாங்க. நான் எந்த ம். சேலையோட பொறந்தல கைலியோட உட்கார்ந்துருக்கேன்டாங்கிற அளவுல தான் நான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். என்கிட்ட இன்னைக்கு வரைக்கும் ரொம்ப வருஷமா ஒருத்தர் ட்ரூ லவ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. 3 வருஷமா ஒரு ஹாய் போட்டா போதும். அடுத்து வந்து ஒரு 6 மாசத்துக்கு விடவே மாட்டாரு. மிஸ் யூ, சாப்பிட்டீங்களா, தூங்குனீங்களா, பாத்ரூம் போனீங்களான்னு வந்து எல்லாமே கேட்டு தான் விடுவாரு. இந்த மாதிரி பல பேர் கொஞ்ச நாள்ல மாட்டுவாங்க. மாட்டிட்டாங்க. அது வெளியில வரப்போகுது எப்ஸ்டைன் ஃபைல்ஸ் ஒண்ணு. நல்ல தரமான டிவிகே எப்ஸ்டைன் ஃபைல்ஸ் அந்த மாதிரி. அது சொன்ன இது யாரா இருந்தாலும் எந்த உலக தெய்வமா இருந்தாலும் நல்ல நேரமா பார்த்து நல்ல முகூர்த்த டைமா பார்த்து விடுங்க. கொளுத்தி விடுங்க. விடுங்க நல்லா இருப்போம். சேமமா இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. நேத்து பார்த்தா சரி ரைட்டு ஃபங்க்ஷன்னா வச்சாங்க. கேட்டுக்குள்ள எவனும் உள்ளன்னு வெளியே தகராறு பண்ணிட்டு இருந்தாங்க. பின்வாசல் வழியா போனாங்க. பக்கத்து வீட்டு கேட் ஏறி குதிக்கிறது இது எப்பயுமே நடக்கிறது தான். ரெகுலரா அவன் பண்றது பழக்கமாயிருச்சு. இதை தாண்டி உள்ள போயிட்டு ஏதாவது பயங்கரமா பேசுவாங்க அப்படின்னு பார்த்தா ஒரு 5 பேச்சாளர் கூட்டி வந்தாங்க. அதுக்கு முன்னாடி இவங்க ஒரு 2 3 ஸ்கிரிப்ட் வச்சு பேசினாங்க வழக்கம் போல. ஏ விஜய் வீட்டை விட்டு வெளியே வா. ஏ விஜய் வீட்டை விட்டு வெளியே வா. இதான் நாங்களும் சொல்றோம். ஏ விஜய் வீட்டை விட்டு வெளியே வா அப்படின்றோம். அதுக்கு ஒரு டெஃபினிஷன் வேற கொடுக்குறாரு. என்னன்னா இந்த ஆள் வரவே மாட்டாங்க தெரிஞ்சு போச்சு. வந்தாலும் இவங்க செத்து போவாங்க தெரிஞ்சு போச்சு. அந்த ஆள வா வா கமான் கிட்னி திரு ஒரு நாட்டை கூப்பிட்டு தொலைறாங்க தமிழ்நாட்டுக்குள்ள இருந்து. மத்த கட்சிக்காரங்க கிட்னி எடுக்க போறாங்கன்னு நினைக்கிறேன். வா வா வாடா தடியா வா அப்படின்னு கூப்பிடுறான். இந்த ஆளு வேற வழி இல்லாம மழுப்பலை எப்படிலாம் மழுப்பலாம், இப்படியும் மழுப்பலாம், இப்படியும் மழுப்பலாம். இப்ப நம்ம போய் ஒரு கட்சியை பத்தி சப்போர்ட்டா பேசுறோம். ஈயம் பூசின மாதிரி இருக்கணும், பூசாத மாதிரி இருக்கணும். அப்ப உள் சைடு போகவானே, உள் சைடு நான் உள்ள போய் அடிப்பேன் அப்படின்ட்டு இந்தாங்க இந்த குண்டானுக்கு அடிச்சு கொடுங்க அப்படின்ட்டு அது மாதிரி இந்த டிவிக்கு குண்டானுக்கு நேற்று ஈயம் பூசிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா விஜயோடைய மலுப்பல் என்ன அப்படின்னா ஒவ்வொரு வீடுகள்லயும் எங்களுக்கு ஓட்டு இருக்கு. ஓகே, அந்த ஒவ்வொரு ஓடும் உடஞ்சு போகுது. ஓகே, எல்லா வீட்லயும் ஓட்டு இருக்கு. எங்க அப்பாவே டிவி கேக்கு தான் ஓட்டு போறேன்னு சொல்லியிருக்காரு. அப்படியா? நான் அம்மாட்ட சொல்லிட்டேன் அப்ப போட்டு தரமா இல்ல அது உன் விருப்பமா, உன்னை அவர் இத்தனை வருஷம் என்ன கொடுமை கொடுத்தனாரோ அதுக்கு ஏத்த மாதிரி போட்டு தரமா டாடி எல்லாம் அப்புறம் பாத்துக்குவோம் அப்படிங்கிற அளவுலதான் நானும் சொல்லிட்டு வந்திருக்கேன். சூப்பர், சரி ரைட். அப்பா தாவே எல்லாரும் ஓட்டு தாத்தா உங்க அப்பா வயசு வரைக்கும் வந்து புடிச்சு வச்சிருக்காரு. கிட்ஸ ஃபுல்லா புடிச்சிட்டாரு அவரு. கிட்ஸ் உங்க அப்பா ஒரு கிட் குழந்தை மாதிரி எல்லாத்தையும் புடிச்சிட்டாரு, எல்லாம் புடிச்சிட்டாரு. ஏன்னா நீ வேற அதான் சொல்றாங்க கணக்கு சொல்றாங்க ஒவ்வொரு வீடுகள்லயும் ஒரு ஓட்டு இருக்கு, எல்லாம் 3 கோடி ஓட்டு 3 கோடி ஓட்டு கணக்கு சொல்றாங்க. அப்ராக்சிமேட்டா மொத்தமே 6 கோடி ஓட்டாளர்கள் தான். இல்ல மொத்தத்துக்கு 3.5 கோடி ஓட்டு சொல்றாங்கடா. அதாவது 50% மேல 65 65 100% போடு 65ன்னு போடு. எதுக்கு இழுத்துக்கிட்டு இருக்க? 100னே போட்டுக்க. ஏன் எவன் கேட்க போறான்? வாய் வார்த்தை தானே. நான் ஓட்டு போடவே போலப்பா இந்த வருஷம், நீ விடுங்கப்பா. இதுல வேற வந்து கருகி இருக்காரு, கருத்து கணிப்பை பார்த்து கருகி இருக்காரு. சில பேர் வந்து ரொம்ப நல்லா போட்டிருக்கீங்க, நல்லா பெருமையா பேசணும், நம்மள மாதிரி தான் பிள்ளையும் பெருமையா பேசினா சூப்பர் மாங்க, திட்டுனா எதுக்கா திட்டுறியா அப்படி மாதிரி ஜெயிக்கிற மாதிரி தாவேக்காக்கு ஜெயிக்கிற மாதிரி தான் சில பேர் நல்லா போட்டிருக்காங்க. ஜெயிக்காட்டி ரொம்ப ரொம்ப போட்டிருக்காங்க. இப்பெல்லாம் போடக்கூடாது. பட் இருந்தாலும் அதை நம்ம ஏத்துக்கணும். சில யூடியூபர்கள் நம்மளை பத்தி திட்டுறாங்க. எனக்கு தெரியாது அந்த அளவுக்கு நிறைய யூடியூபர் திட்டுறது போயிருது போல. மெயினா வந்துட்டு போனது ஹர்ட் ஆகி இந்த மாதிரி யாரு ஃபெலிக்ஸோட ஃப்ரெண்டு வந்து சவுக் சங்கர் அந்த மாதிரி யாராவதா இல்ல சாட்டை வீடியோஸ் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு மாதிரியா அதாவது ஏதோ ஒண்ணு யானை இதானா ஏதோ ஒண்ணு வளரும் அப்படிம்பாங்களா, அந்த மாதிரி இவனுங்கனால வளர்ந்த ஒரே ஜீவன் சாட்டை தான். சாட்டை உண்மையிலேயே வந்துட்டு நல்ல என்ஜாய்மெண்டா இருக்கு. சத்தியமா இதை நம்ம எப்பயுமே சில விஷயங்கள் நம்ம வந்து என்னதான் வந்து எதிர்கருத்தா பேசுறோம். வாழ்த்துக்கள் சாட்டை அண்ணா, உங்களுக்கு அண்ணா வாழ்த்துக்கள் அண்ணா. அண்ணா இந்த மாதிரி வந்து மரியாதையா சொல்லிடுறோம். இப்ப என்ன பிரச்சனை, சாட்டை வந்து முன்னாடி சீமானை திட்டினது, சீமான் கட்சியில இருந்து வெளியே போனட்டி சீமானை திட்டினதெல்லாம் எடுத்து பழசெல்லாம் எடுத்து போட்டுட்டு சாட்டையை அடிச்சுக்கிட்டு இருந்தாலும் சாட்டத்தை ஏன்னா 2 வீடியோ 3 வீடியோ வர்றதுனால அது கதறிட்டு இருக்கானுங்க. ஐயோ செம ஃபன்னா இருக்கும். உள்ள போனா அந்த ஆள் வேற திட்டினதெல்லாம் எடுத்து வச்சிருக்கேன், நான் வீடியோ போட போறேன்னு சொல்லிக்கிறேன். இப்படி திட்டிருக்காங்க, இது நல்ல நாளா பார்த்து விடுறேன், விடுற அன்னைக்கு உங்களுக்கு இருக்குடா அப்படின்ட்டு சாட்டை எனக்கு மிகப்பெரிய வாழ்த்துக்கள். விஜய் உண்மையிலே இருந்தாலும் ஒரு அஜித் ரசிகர் போல. விஜய் என்னென்னலாம் வாழ்க்கையில விஜய் மீது இருந்த வெறுப்பை பூரா இன்னைக்கு அரசியல் களத்துல கொட்டிக்கிட்டு இருக்காரு. சொல்லிவிட்டு எனக்கு விஜய் மீது வெறுப்பு இல்ல, அரசியல் மேலதான் எனக்கு வெறுப்பா இருக்கு. உள்ள வந்துட்டு விஜய் என்ன வழக்கம் போல குட்டி கதை, பெரிய கதை, சின்ன கதை, அந்த கதை எல்லா கதையும் அண்ணன் எடுத்து விடுறேங்கிற பேர் ஒளின்னு சொன்னாரு பாரு கதை.
சிஎம் தூங்கி இருக்கும் போது எழுப்பி விட்டா விஜய்க்கு ஓட்டு போட்டு வச்சுருந்தாரா? நான் ஒன்னே ஒண்ணு கேக்குறேன். இல்ல ஒரு சின்ன கொஸ்டின் தான். ஆராம்சே. நான் கேக்குற ஒரே ஒரு இதுதான். விஜயோட ஒய்ஃபும் விஜயோட பையனும் விஜய் ஓட்டு போடுவாங்க. அது எப்படி நீ சொல்ற? சிஎம் எழுப்பி ஓட்டு போட சொல்றாரு. போட சொன்னா இந்த கேள்விதான் வந்து ட்விட்டர் ஃபுல்லா வச்சிருக்காங்க. நைட்டு ஏதாவது சிஎம் போய் எழுப்பணுமா, எழுப்பி இவர்கிட்ட கேள்வி கேட்டா அவர் வந்து விஜய்க்கு ஓட்டு போடுங்க பாரான். விஜயை தூக்கி உள்ள ஓடுங்கன்னு இருக்கணும். நைட் எழுப்புனதுக்கு கரூர் நைட் அன்னைக்கு எழுப்புனதுக்கு அப்படி சொல்லியிருக்கணும். அவனை தூக்கி உள்ள ஓடுங்க இருந்திருக்கணும். ரைட். இதெல்லாம் தாண்டி அதுக்கப்புறம் இந்த செங்கோட்டையன் மாதிரி ஆட்கள் இப்ப வந்து ஏடிஎம்கே கூட அடிச்சுக்கிட்டு ஜெயக்குமார் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா விஜய் வந்து லைக் இல்லாத ஆளு, இது வரைக்கும் கூட்டணி வரும்னு வெயிட் பண்ணிக்கிருந்தானுங்க. இப்ப இல்லன்ற உடனே வந்து மனசாட்சி இருக்கா, கன்ஃபர்மேஷனா இல்ல. 41 பேர்த்த கொன்னுட்டு இப்படி டான்ஸ் ஆடிட்டு இருக்காரு. ஏன் நம்பது உங்காலே அடிச்சிருக்காரு, திண்டுக்கல்லாரு அடிச்சிருக்காரு. நான் என்ன சொல்றேன், இந்த அதிமுக காரங்களுக்குலாம் அன்னைக்கு எங்க வச்சு இந்த அறிவுலாம் எல்லாம் சடவுன்ல இருந்தாங்களா, மூளை சாவு வந்துருச்சா? அன்னைக்கு இருந்து நீங்க வந்து அரசியல் தலைவர்கள்லாம் வந்து கேட்கறாங்களே, வந்துட்டு என்ன சொல்றாங்க, இந்த மாதிரி 41 பேர் இறந்ததை கூட மதிக்காம இப்படி வந்து டெத் ஃபங்க்ஷன்லாம் இன்னும் கூட முடியல, அதுக்குள்ள வந்துட்டு இப்படி ஜாலியா இருக்கீங்களடா, நீங்க எல்லாம் மனுஷனா அப்படின்னு கேட்கும்போது, மிச்சம் இருக்கிற நீங்க இவ்வளவு நாள் எங்க போனீங்க, எங்க இந்த வாயெல்லாம் எங்க வாடகைக்கு விட்டுருந்தீங்க என்ன கேட்க தோணுது. இதை தாண்டா நாங்க ஃபர்ஸ்ட்ல இருந்தே சொன்னோம். அவன் உங்க ஓட்டை தாண்டா பிரிக்கிறான், உங்களை தாண்டா அவன் டார்கெட் பண்றான் அப்படின்னு சொன்னதை புரிஞ்சுக்கல. இன்னைக்கு எவனோ ஒருத்தன் புரிஞ்சிருக்கு. பாஸ் அது பேசாதீங்க, கூட்டணிக்கு விஜய கெஞ்சிக்கு இருந்தாங்க பாஸ். அதுதான் பாஸ் சொல்றேன். அது எவனோ ஒருத்தர் இன்னைக்கு வச்சதுனாலதான் இவனுங்களுக்கு இன்னைக்கு எரியுது. சூடு வச்சா எரியும்டா, எரியுது தாண்டா சூடு வைக்கிறது. அதனாலதான் இத்தனை நாள் வரைக்கும் வாய மூடிட்டு இருந்தது. இப்ப வந்து பொங்குறாங்க எல்லாம். ஓபிஎஸ்ஸையும் துரத்தி விட்டாங்க, விஜயும் துரத்தி விட்டாங்க. அந்த என்டிஏ கூட்டணி என்ன ஆக போகுது தெரியல. ஆனா ஒண்ணுதாங்க, இப்போ நீங்க ஒரு கடை நடத்துறீங்க, நான் ஒரு உங்க வெளியில போர்டே போட்டிருக்கீங்க, எல்லாம் ஃப்ரீ அப்படின்னா எவனோ வராம இருப்பானா? எல்லாருமே வந்து இது பண்ணுவாங்க. ஆனா ஒரு மானங்கட்டவன் 3 வருஷமா வந்து ஆட்சியர் பங்கு அதிகாரத்திலயும் பங்குன்னு போட்டுட்டு இன்னும் எவனும் வரலைன்றத மேக்கப் பண்றதுக்காக ஒரு அசிங்கம் ஒண்ணு பண்றாருல்ல. ஏன் வரல? செங்கோட்டையன் வந்திருக்காருல. செங்கோட்டையன் வந்தது இல்ல, கட்சி வரணும். செங்கோட்டையன் ஒரு கட்சியா? செங்கோட்டையனே கட்சி தான்டா. கொங்கு மண்டலமே வந்திருக்குடா. ஏங்க மண்டலமா நாங்க ஆட் பண்ண போறோம். ஒரு கொங்கு மண்டலம் ஒரு பெருசு. 3 வருஷமா ஒரு கடையை திறந்து வச்சுட்டு ஓட்டிட்டு இருக்காரு. ஆனா இன்னும் பின்னாடி உட்கார்ந்து 2 பேரும் பேசிட்டு இருப்பாங்க. கட்சி கெட்டு போச்சு. கெட்டு போச்சு இல்ல, இவனை கெடுத்துட்டாங்க. பின்னாடி உட்கார்ந்து 2 பேரும் பேசுற ஞாபகம் இருக்கா? அவரு வராரா? அவரு வராரா? இல்ல இவரையும் கூட்டிட்டு வராரா அப்படின்ற மாதிரி 2 பேர் தான் மாமா அந்த கட்சியை கெடுத்ததுங்கிற மாதிரி. அந்த 2 குட்டி மான்ஸ், 2 குட்டி. ஆக்சுவலா ஆதவ் தாண்டா இங்க போய் எல்லா கட்சியிலயும் பேசிட்டு இருந்தது. ஆதவை தாண்டா இவன் நம்பவே இல்லை. விஜய் எல்லாம் கூட நம்புவாங்க. ஆதவுடைய பேச்சுனாலதான் அந்த கட்சி நீங்க நாசமா போச்சுன்னு ஒரு பக்கத்து சொல்றாங்கடா. ஆதவனாலதான் வந்து விஜய் அழிய போறாருன்னே கூட தான் ட்வீட் போடுறாங்க. ஆதவ் தான் விஜய் அழிக்க போறாரு அப்படிதான் ட்வீட் போடுறாங்க. மைத்துனன் அது என்னது, அந்த என்ன படம், மகாபாரதத்துல வர மாதிரி ஸ்கிரிப்ட் போயிட்டு இவர் வந்து கட்சியை டேக் ஓவர் பண்ணிக்குவாரு. என்னன்னா இன்னும் ஒரு எலெக்ஷனை பார்க்கல, ஒரு கவுன்சில் எதுவுமே பண்ணல, அதுக்குள்ள இவங்க பண்ற அநியாயத்தை மனதளவுலையும் தாங்கிக்க முடியல. இவங்க பேசுறது என்னன்னு இப்ப கூட்டணி பத்தி பேச மாட்டாங்க, கவனிச்சியா? பேச மாட்டாங்கங்க. ஏன்னா வந்து யாரும் வரமாட்டாங்கன்னு தெரிஞ்சு போச்சு. இனிமேல் ஏன்னா என்டிஏ வந்து ஃபார்ம் ஆயிருச்சு. இப்ப அதுக்கு தான் ஒரு இது சொல்றாங்க. எப்படி சொல்றாங்க அப்படின்னா, நாங்க தனியாவே நின்னு ஜெயிச்சு காட்டுவோம். எப்படி அதான் வாயில வந்துருச்சு. இத்தனை நாள் வரைக்கும் டிஎம்கேக்கும் டிவிகேக்கும் தான் போட்டின்னு சொல்லிட்டு இருந்தாலே இன்னைக்கு மும்முனை போட்டின்னு ஒத்துக்கிட்டாருல்ல. அவங்க ஓட்டு யாரு? டிஎம்கேக்கு டிவிகேக்கு தான். அவங்க சொல்லுவாங்க, மும்முனை சொல்லுவாங்க, என்ன 4 முனை சொல்லுவாங்க, 5 முனை கூட சொல்லுவாங்க. அதான் வாய்டா, என்னத்தையே சொல்லிட்டு இல்ல. அட்லீஸ்ட் அந்த வாய் ஒத்துக்குச்சே இன்னைக்காவது. எங்களுக்கு எதிரி வந்து திமுக மட்டும் இல்ல, மத்தவனுங்களும் தூக்கி போட்டுதான் எங்களை அடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிட்டானுங்களே. ஏடிஎம்கே காரங்க அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ரொம்ப கேவலமா இறங்கி அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அத வந்து ஸ்டேஜ் ஏறி கெஞ்ச வேற ஆரம்பிச்சிட்டான். தயவு செஞ்சு ஏடிஎம்கே பக்கம் போகாதீங்க, நீங்க டிஎம்கே பக்கம் வாங்க. இவன் ஏன் கெஞ்சினா அப்படின்னு பார்த்தா, ஒருத்தன் அடிச்சாலே தாங்க முடியலடா, 2 பேரும் சேர்ந்து அடிச்சா நாங்க எப்படிடா தாங்குவோம். டிஎம்கே காரங்க எல்லாம் ஒன்னும் அடிக்கல மாட்டேங்கிறாங்க. ட்விட்டருக்குள்ள போய் பார்த்தோம்னா எடுத்து அன்று இன்றுன்னு வீடியோ எடுத்து டீசெண்டா படிச்ச வேலைலாட்டு போட்டு விட்டுறாங்க. ஏடிஎம்கே காரங்க பழைய அணில்கள் அவங்க. ஆக்சுவலா இங்க போய் அணில்களுடைய கூட்டம் மாதிரி முன்னாடி வந்து அம்மாவுக்கு பின்னாடி சுத்தின கொடூரைங்க அவங்க. அப்ப அப்படித்தான் பேசுவாங்க. பேசணும்ல. பெண்களுடைய அந்த இன்னைக்கு அதிமுகல பயங்கரமா வாய் பேசுன அந்த இப்ப டிவிக்கில இருக்குமே, வீட்டுக்காரோட அவரு தான் முக்கியம், அந்த மாதிரி பெண்கள் எங்க வீட்டுக்காரோட அம்மா தான் முக்கியம்னு சொன்ன பெண்களுக்கு பூரா கொஞ்சம் வயசாயிருச்சு. இப்ப 40 ராணுவ படை, அந்த ராணுவ படைகள் பூரா இன்னும் அதிமுகல வச்சிருக்காங்க. அந்த ராணுவ படைகள் பூரா பேக்க அக்கௌண்ட்ல இருந்து வழக்கம் போல ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படி பார்த்தா இன்னொரு பக்கத்து இங்கிட்டு பார்த்தா அண்ணாமலை அந்த கட்சியில இருந்து ஒதுக்குனாங்க. கொஞ்ச நாளா பேர் கொடுக்காம மரியாதை குறைவா நடத்தினாங்க. தனி பெண் குயின்
தனி பெண் குயின் சொல்லணும் அப்படின்னு அவரே அவர் சொல்லிக்கிறாரு. அந்த பெண் குயின் இப்ப வந்து அப்பாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு வெளியே இருக்காரு. ரிலீவ் ஆனது மட்டும் இல்ல, தேர்தல் பொறுப்பாளர் இருந்து விலகி இருக்காரு. அந்த மண்டலத்தை நான் பாத்துக்க முடியாது, போதும் பேமெண்ட் எல்லாம் துபாய் பக்கத்து போன மாதிரி ஒரு வதந்தி கேள்விப்பட்டேன். அது யாரோ டீ கடையில பேசிக்கிட்டு இருந்தாங்க. நமக்கு அதெல்லாம் தெரியாது. நம்ம அதை பத்தி பேசவும் வேண்டாமே. எதுக்கு பேசணும்? அங்க தொழில்களை அங்க போடும் போது இங்க கன்ஸ்ட்ரக்ஷன் புது மாப்பிள்ளை வித் புலல் விளாக்ஸ் பண்றதுக்கு நமக்கு மனசு இல்ல. யார் புது மாப்பிள்ளை? சொல்றேன், நீ புது மாப்பிள்ளையா? பொதுவா சொல்றேன். 3 புள்ள உனக்கு, எனக்கு நான் என்ன வேணா கல்யாணம் வச்சா ரைட் விடு, பாத்துக்குவோம். வீடியோ பார்த்தவங்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பை.